ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட். ஓகேவா? ஸோ இன்னுமே அதை பற்றியான ஒரு பயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு ஸ்டார்டிங்ல எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸ்டார்டிங்ல எல்லாம் ஏன் பயந்துட்டு இருந்தாங்கன்னா, இப்பதான் புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க போறாங்க அப்படின்ற நிறைய பயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇ எக்ஸாம் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் இல்லாதவங்களுக்கான அப்ஜெக்டிவ் டைப்ல வெறுமனே தகுதி தேர்வு மட்டும். இப்போ குரூப் 4ல வந்து இந்த பேட்டர்ன் கிடையாது. தகுதி தேர்வு பிளஸ் வந்து அவங்களுக்கு மெரிட்டும் சேர்ந்து வரும். ஸோ அதை சொல்லல. மெயின்ஸ் இருக்கவங்களுக்கு மெயின்ஸ்ல அந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிட்டன் டைப்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்க்குறோம். வெறுமனே வந்து பிலிம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அவங்களுக்கு தகுதி தேர்வு. ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அப்புறம் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லைங்க. ஸோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருங்க. அதோட பொறுத்துக, அதில் உள்ள. ஸோ இப்போ வந்து பிரித்தெழுதலா? ஸோ பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல். ஓகேவா? ஸோ பிரித்தெழுதல் என்னங்க? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பாகற்காய். பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படி பிரிக்கலாம். அதானே? ஸோ அதான் பாகற்காய். அதே மாதிரி வந்து சேர்த்தெழுதுக. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பனை பிளஸ் ஓலை, பனை யோலை, யோ வரணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இது எல்லாம் எங்க பார்க்கலாம்னா, ஸ்கூல் புக்ஸை நீங்க வந்து புரட்டணும். ஆக்சுவலி ஸ்கூல் புக்ஸ் புரட்டோட இன்னும் ஈஸியா எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டிப்பா நம்ம வீடியோஸ் போடுவோம். அதுவும் இல்லாம இங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் இப்போ ரீசெண்டா நடந்திருக்கு எல்லா இதுலயும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் எல்லாமே இதா இருக்கும். எடுத்து ஜஸ்ட் அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும்போது இதானா சொல்லிட்டு நீங்க பார்த்து விட்டு இருந்தாலே போதுமானது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுங்க. எதிர்ச்சொல்லா என்னங்க? ஸோ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது அப்படிதானே? ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அது நீங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை ரீட் பண்ணாலும் தெரியும் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். பொருந்தாத சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாத சொல் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ வந்து பொருந்தாத சொல்ன்றது மேத்ஸ் ஃபாலோன்னு கேட்பாங்க, நமக்கு ஜிஎஸ்ல கேட்பாங்கல்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? பல்லவர் காலத்து ஓவியங்கள் அல்லாததை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4-5 ஓவியங்கள் கொடுத்துருவாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து மீனிங் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மீனிங் கொடுத்துட்டு, ஸோ இதுல எது வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே. சில வகையான புலவர்களையும் நூலையும் கம்பக்கலாம். ஸோ திருக்குறள், திருவள்ளுவர், ஸோ கம்பராமாயணம், சேக்கிழார் அப்படிதான் பொருந்தாது. கம்பராமாயணம், சேக்கிழார் தான் பொருந்தாது. ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல். சந்தி பிழைனா என்னங்க? இந்த புள்ளி வச்சு வரதெல்லாம். ஸோ கசட தப மிகுற இடங்கள், மரபு பிழைகள். ஸோ மரபு பிழைகள்னா என்னங்க? என்ன சொல்றது? இப்போ வந்து சாரி, ஒன் செகண்ட். அவரை பிஞ்சுன்னு சொல்லணும். பலா வந்து மூசுன்னு சொல்லணும். அப்படிதானே? அதே மாதிரி வந்து பசு குட்டி இல்ல, பசு கன்றுன்னு சொல்லணும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மரபு பிழைகள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலுவு சொற்களை வந்து நீக்கிறது. ஸோ வலுவு சொற்கள்னா நம்ம வந்து பேச்சு வழக்குல யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த சொல் வந்து அப்படி பார்த்தாலும் கரெக்ட் தான். ஆனா எக்ஸாக்டா கரெக்ட் இல்ல. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல அப்படின்றத சென்னைக்கு அல்லன்றது நமக்கு கிடையாது. அன்றுன்றா நமக்கு தமிழ்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து வலு சொற்களை வந்து நீக்கிறது. பிறமொழி சொற்களை நீக்கிறது. ஸோ பிறமொழி சொற்களை நீக்கிறது நமக்கே தெரியும் அப்படிதானே? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, கிரகப்பிரவேசம் அப்படின்னா, ஸோ நமக்கு அது கிடையாது. புதுமனை அதான் கரெக்ட் நமக்கு. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே. அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த வரும். இங்க பாத்தீங்கன்னா, அலுவல் சார்ந்த கலை சொற்கள் 16வது பாருங்க. ஸோ அலுவல் சார்ந்த கலை சொற்கள். அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒண்ணு வரும். இங்க இருக்கு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இங்க என்னன்னா கோல்டு பிஸ்கட்னு இங்கிலீஷ்ல கொடுக்க பதிலா தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? என்னன்னா இப்போ வந்து இளம்பெண், மீன் வகை, மர வகை, ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. கலைத்தல், கலை, கலை, அதுக்குள்ள டிஃபரெண்ட் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? கலை, 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 இதுக்குள்ள டிஃபரெண்ட் சொல்லிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், வேர் சொல்லை, ரூட் வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ செய்தான்னா செய்தா ரூட் வேர்டு. ஸோ ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வினையாளரின் பெயர், அகர வரிசைப்படி எழுதல். இப்போ வந்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா, காகம், கருப்பு,
கீரை. ஸோ இந்த மாதிரி குடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கா தான் அகர வரிசைப்படி ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து காகம் 2வது வரும். அப்புறம் வந்து கீ வரும். ஓகேவா? ஸோ இது வந்து அகர வரிசைப்படி இந்த மாரி எழுதுறது. ஸோ இது ஒரு இது. ஸோ இது எல்லாமே இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஒரு கொஸ்டின ஒரு ஆன்ஸர குடுத்துட்டு, அதுக்கு என்ன கொஸ்டின் வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆப்ஷன்லயே குடுத்துருப்பாங்க. நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். ஆப்ஷன் குடுத்துருக்கத ரீட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட்டான சூஸ் பண்ணா போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா அப்படின்னு பார்க்கிறது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து எடுத்து எழுதுறது. அலுவல் சார்ந்த இது ஆல்ரெடி பார்த்தோம். விடை வகைகள். என்ன விடைன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ஒரு 5 வகையான விடைகள் இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து புக்ல இருக்குது. அத மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்துரலாம். பிறமொழி சொற்கள வந்து ஆல்ரெடி பார்த்தோம். மருவு பெயர்கள். இப்ப தஞ்சாவூர், தஞ்சைன்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து இது மாரியான மருவு பெயர்கள் இருக்குல்ல. கோயம்புத்தூர், கோவைன்னு சொல்றது. திருநெல்வேலி, நெல்லைன்னு சொல்றது. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இது மொத்தமே கொஞ்சம் தான் இருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புதுக்கோட்டை, புதுவை சொல்றது. ஸோ அது மாரிதான். நிறுத்தற் குறிகள். எங்க வந்து கமா, ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்றது. அப்புறம் வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவங்களே பிராக்கெட் குடுத்துட்டாங்க. வரான், வருகிறான் அந்த மாரியானது. இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்றத பார்த்து சொல்றது. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. அது என்ன வரும்? ஏன் வருமா? யாது வருமா? எப்படி வருமா? அப்படின்ற வினா சொல்லை. WH கொஸ்டின்ஸ். சரியான இணைப்புச் சொல். இந்த இடத்துல எது வரும்? ஆகையால் வருமா? இல்ல அது போல வருமா? அப்படின்றது மாரியான இது. அடைப்புக்குழுக்குள்ள செலுத்தலை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இந்த மாரியான இது ரொம்பவே ஈஸியா இருக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கவலையே படாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தப்போ எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம உடனே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு வந்து ஒவ்வொரு டாபிக்கா கிளியரா எடுத்துருவோம். ஓகேவா? தமிழ் எப்படி சொல்லிக் குடுப்பாங்களோ அது மாரி அ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து தெளிவா பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ தமிழ் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க ஒவ்வொரு எழுத்த பார்க்கும்போதே, சும்மா எங்கேயாவது ஒரு ரீட் பண்ணும்போது இது கரெக்ட்டா இருக்குன்றத ஞாபகம் வச்சுருங்க. இப்ப தமிழ்ல நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க அப்படின்றது, ஓகே இதுதான் கரெக்ட்டு. இந்த இடத்துல வருது. நோட் பண்ணிருங்க. ஓகே. இந்த இடத்துல இப்படிதான் வருது அப்படின்றத நோட் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஓகே. ஸோ புக் ரீட் பண்ணும்போதும் ஏன் கமா போட்டுருக்காங்க, ஏன் புள்ளி வச்சிருக்காங்கன்றத கவனிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரியான சில பேசிக் சென்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜினா ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ்ல இருக்கிறத விட விட்டுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து பார்த்துடலாம். நமக்கு இங்க வந்து என்ன தேவை ஃபர்ஸ்ட் 40% மார்க்ஸ் தான். அப்படிதானே? ஸோ 40 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா போட்டா போதும். இதான் நம்மளுடைய மெயின் எய்ம். 40 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கரெக்ட்டா போட்டா போதும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. டெய்லி ஒவ்வொன்னு நீங்க பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஸோ அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஈஸியான டாபிக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஓகேவா? டிக் த ஈஸி டாபிக்ஸ். எதெல்லாம் நம்ம வந்து கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல லாஸ்ட்டா ஒரு டாபிக் இருக்கும் பாருங்க. 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை எடுத்துள்ளுக. ஒரு பேரா குடுத்திருப்பாங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுல இருக்கிற ஆன்ஸர எடுத்து, இத ரீட் பண்ணிட்டு, அத ஆன்ஸர எடுத்து அப்படியே நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த ரீட் பண்ணாலே அங்க ஆன்ஸர் இருக்கும். கம்பராமாயணத்தை இயற்றினது வந்து கம்பர்ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கீழ அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. கம்பராமாயணத்தை இயற்றினது யாருன்னு கேட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அத அப்படியே எழுத மாட்டோம். ஸோ அங்க ரீட் பண்ணீங்கன்னா கீழ ஆன்ஸர் இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி. இதெல்லாம் 5 மார்க் வந்து ஈஸியா வாங்கிரலாம். ஓகேவா? ஸோ அது அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இதுவும் அதே மாரி தான். சில இந்த மாரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாரி ஏரியாக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் ஈஸி டாபிக்ஸ். இது ஈஸி டாபிக். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு வந்து எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்க. ஸோ அப்புறம் பாருங்க. ஸோ இனிமே இதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எதுக்கெல்லாம் குடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு வந்து 40% மார்க் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிறது மாரி ஃபீல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது வந்து தப்பு வருது சார் அப்படின்றத மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணலாம். ஸோ அப்படி வந்தாலும் கவலைப்படுறதுக்கு நம்ம தேவையில்ல. ஸோ திரும்ப திரும்ப பயிற்சி பண்றது மூலமா நமக்கு வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா 12த் வரை நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூல் வர, காலேஜ் வர, காலேஜ்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் டச் விட்டு போயிருக்கோம். ஸ்கூல் வரை நமக்கு வந்து ஓரளவு தமிழ் தெரியும். ஸோ அகைன் இத வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டினே திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துரும். ஓகேவா? ஸோ இல்லன்னா நம்ம வந்து அ எல்லா இதுக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸா வரும். இருக்கிற 37 டாபிக்கும் 33 டாபிக்கும் நம்ம வந்து ஆ வீடியோஸ் வந்து நம்ம தனித்தனியா பண்ணிருவோம். எல்லாம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் இருக்கும். அப்பப்ப ஃப்ரீயா இருக்கும்போது ஒவ்வொன்னா பார்த்து விட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்லாம் கேட்பாங்க. அது வெளிய போக மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதுமானது. ஓகேவா? ஸோ அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உள்ளத ஸோ லாஸ்ட் ஒரு 30 கொஸ்டினுக்கு எக்ஸாம் நடந்திருக்குங்க. நியர்லி 30. ஓகேவா? என்ன சொல்றது சாரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து 10 to 15 கொஸ்டின் தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு 15 கொஸ்டின் 150 100 இன்டு 15 வந்து 1500 கொஸ்டின்ஸ். அந்த 1500 கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணாலே ஒவ்வொரு டாபிக்லயும் 50 கொஸ்டின் வந்துரும். அந்த 50 கொஸ்டின்ஸ நீங்க பார்த்துட்டு
அப்புறமா அதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றதுன்னா, யாருமே ஒர்க் பண்றது இல்ல. யாருமே அத எடுத்து பார்க்கறது இல்ல. ஸோ பார்க்காம இது கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்ற மாரி ஒரு இத கிரியேட் பண்ணி விட்டுருது. ஓகே. ஸோ அதுதான் நமக்கு இங்க பிரச்சனையே. ஸோ நம்ம வந்து ஆ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. அதுக்கப்புறம் ஈஸியான டாபிக்லாம் நோட் பண்ணீங்க சிலபஸ்ல. அந்த டாபிக்ல ஒர்க் பண்ணுங்க. எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வருதுன்னு சொல்லி பாருங்க. ஓகே. இத மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலே நமக்கு வந்து எத்தன பெர்சன்டேஜ் 40 கொஸ்டின் நம்மளால போட முடியுது அப்படின்னு பாருங்க. 40 கொஸ்டின் போதாது. ஸோ 60 டூ 70 கொஸ்டின் நம்ம போடலாம். ஸோ அப்போ 70 கொஸ்டின்ஸ்க்கு போடணும்னா என்னென்ன டாபிக்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கிற டாபிக்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த புள்ளி வைக்கிறதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. எங்க கமா வரும், எங்க புள்ளி வரும்ன்ட்டு எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஸோ விட்டுருங்க. பிரச்சனையே இல்ல. ஓகேவா? ஸோ அப்படி உங்களுக்கு செலக்டிவா டாபிக்ஸ் பாருங்க. எல்லாத்துலயுமே ஆவரேஜ் தான் கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ 7 டாபிக் 30 நான் 7 டாபிக் இருக்குன்னா, ஆவரேஜா தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துலயும் 3, 3 கொஸ்டின் இருக்க மாரி கேட்கறாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு டாபிக் பார்த்துக்கோங்க. அப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி டாபிக் பார்த்துட்டு போனா தைரியமா நம்ம வந்து போலாம். ஸோ அத நீங்க சூஸ் பண்ணிட்டு ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன பொறுத்து மாறுபடும் இல்லையா? ஸோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு போனாலே ஈஸியா இதுல வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த வகையில இத பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுல டவுட்ஸ் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்க்கு ஏத்த மாரி அத வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே.